இது வந்து கோயம்புத்தூர் போத்தனூரில் ஒரு 5 கிலோவாட் ஆன் கிரிட் சிஸ்டம் போட்டு கொடுத்தோம். சார் வந்து கனரா பேங்க்கில் மேனேஜராக இருக்காங்க. அந்த மாதிரி அவங்க வீட்டுக்கு போய் சோலாரை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அவங்களுடைய லோடு கெப்பாசிட்டி என்ன, அவங்க வீட்டில் அந்த ஃபீஸிபிலிட்டி சோலார் போடுறதுக்கான எல்லா விதமான இதுவும் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். நான் நிறைய இடங்களில் பார்க்குறேன். இப்போ அன்றைக்கி சென்னையிலேருந்து ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணி சொன்னார், லோடு இன்க்ரீஸ் பண்ணாமலே சோலார் போட்டு கொடுத்துட்டு பணம் வாங்கிட்டு ஓடிட்டாங்க. அப்புறம் லோடு செக் பண்ணி பார்க்கும்போது அந்த இப்போ ஒரு 5 கிலோவாட் போட்டிருக்கோம்னா 5 கிலோவாட் சேங்ஷன்டு லோடு இருக்கணும். அப்படி இல்லாமல் இருக்கும்போது ஏஇ வந்து பார்த்துட்டு நீங்கள் லோடு இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லணும். லோடு இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த லோடு அந்த வீட்டில் எந்த பேரில் சர்வீஸ் கனெக்ஷன் வாங்கியிருக்காங்களோ அந்த சர்வீஸ் கனெக்ஷனில் இருக்கக்கூடிய அந்த கஸ்டமர் வந்து லைவாக இருக்கணும், உயிரோடு இருக்கணும். ப்ளஸ்ஸு அவங்க பேரில் இருக்குன்னா எல்லா டாக்குமெண்ட்ஸும் அவங்க பேரில் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் மாற்ற முடியும். அப்போ அவங்க அப்பா பேரில் இருந்திருக்கு, அவங்க இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வாரிசு சர்டிஃபிகேட் வாங்கணும், இவங்க பேரில் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். நிறைய பிரச்சனைகள் வருது லீகலாக. அப்போ அவங்க லோடு இன்க்ரீஸ் பண்ண முடியல. 1 வருஷம் ஆயிடுச்சு. சோலார் பிளேட்டு சும்மாவே இருக்குது. ஆன் கிரிட் சிஸ்டத்தோட கனெக்ட் பண்ண முடியல. எவ்வளோ பெரிய இது பாருங்கள். பிஸ்னஸ் பண்ணுறது அப்படி இப்படின்னா அது ஒரு சர்வீஸ் தான். நம்ம வந்து எல்லாத்தையுமே லாப நோக்கத்திலேயே போய்கிட்டு இருந்தோம்னா கஸ்டமர் ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அதில் பதில் சொல்லாமல் ஃபோனை எடுக்காமல் விட்டுட்டாங்க. இப்போ எவ்வளோ சிரமம் பாருங்கள். 1 வருஷம் ஆகிய மென்டல் டார்ச்சர் நமக்கு தாங்க முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு சைட் விசிட் பார்த்த உடனேயே உரிய சேங்ஷன்டு லோடு இருக்கா, நம்ம வீட்டுக்கு உள்ளபடியே சோலார் போட்டால் நெட் மீட்ரு கிடைக்குமா அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக பார்த்துக்கிடணும். இங்கே வந்து சிங்கிள் ஃபேஸ் கனெக்ஷன் இருந்துச்சு. அப்போ இவங்க 5 கிலோவாட் லோடு கேட்குறாங்க. 5 கிலோவாட் லோடுனா அதை வந்து நம்ம 5 கிலோவாட்டுக்கு சேங்ஷன்டு லோடை இன்க்ரீஸ் பண்ணணும். அதை ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி கொடுத்துருவோம். அதுக்குரிய பேமெண்ட்டை ஆன்லைன்லேயே பண்ணலாம். அதோட காப்பியை லோக்கலில் இருக்கிற ஏஇ ஆஃபீஸில் போய் நீங்கள் கொடுக்கணும். கொடுத்தோம்னா இப்போ சாருக்கு நாங்கள் அது மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணி கொடுத்தோம். 1 வீக்லேயே சிங்கிள் ஃபேஸ்லேருந்து 3 ஃபேஸாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஆன் கிரிட் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணும்போது அங்கேருந்து வந்து ஏஇ வந்து ஃபீஸிபிலிட்டி பார்ப்பாங்க. பார்த்துட்டு நெட் மீட்ரு கொடுக்கணுன்னா 3 ஃபேஸ் மீட்ரு இருக்கான்னு பார்ப்பாங்க. 3 ஃபேஸ் மீட்ரு இருந்துச்சுன்னா 3 ஃபேஸ் மீட்ரு ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. எல்லாம் ஸ்மூத்தாக மாறிக்கிட்டு இருக்கும். நம்ம போய் ஏதாவது கோளாறு பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா ஏகப்பட்ட செலவு, நிம்மதி இல்லாமல் போயிடும். இதில் வந்து நீங்கள் மறுபடியும் நெட் மீட்ரு ப்ரொடக்ஷன் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணணும், இல்லை இபியில் பில் அட்ஜஸ்ட் பண்ணணுன்னா ரொம்ப சிரமமாயிடும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், ரொம்ப கவனமாக முன்னாடியே ஃபீஸிபிலிட்டி பார்க்குறோம். இவங்க சார் வந்து ரெடி கேஷ்லேயே பண்ணிட்டாங்க. கனரா பேங்க்கில் மேனேஜராக இருக்காங்க. லோன்லாம் எதுவும் வேண்டாம், நம்ம ரெடி கேஷில் பண்ணிடுவோம் அப்படின்னு பண்ணி கொடுத்துட்டாங்க. எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சு நமக்கு ஆர்டர் கொடுத்தாங்களோ அந்த அளவுக்கு திருப்திகரமாக ஒர்க்கை முடித்து கொடுத்தோம். இங்கே போட்டிருக்கிற இன்வெர்ட்ரு வந்து 90 வோல்ட்டு லோ வோல்டேஜிலேருந்து 300 வோல்ட் வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக ஃபங்க்ஷன் ஆகும் சென்ஸ் பண்ணிவிட்டு. நிறைய இடங்களில் இன்வெர்ட்ரு பெரிய தலைவலி. 180 வோல்ட்டுக்கு கீழே போயிடுச்சு அப்படின்னா இன்வெர்ட்ரு ட்ரிப் ஆகிடும். நம்ம வீட்டில் கரண்ட் இருக்கும், லோ வோல்டேஜ் இருக்கும், 180 170 இந்த மாதிரி வரும். ஒரு சில இடங்கள்லாம் பவர் சர்ப்ளஸ்ஸு நிறைய பேர் யூஸ் பண்ணாமல் விட்டுறாங்க, லோடு மட்டும் எடுத்து வச்சிடுறாங்க. இந்த வீட்டுக்கு லோடு வாங்கும்போது எலக்ட்ரிக்கல் கால்குலேஷன் போடும்போது கண்ணாபின்னான்னு வாங்குறது. அந்த ரூமில் ஒரு ஏசி, இந்த ரூமில் ஒரு ஏசி, அங்கே போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுக்கு 3 கிலோவாட் லோடு தேவைன்னா 10 கிலோவாட்டுக்கு லோடு இழுத்து வைக்கிறது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கமர்ஷியல்லாம் நீங்கள் சேங்ஷன்டு லோடு வாங்கும்போது அதிகமாக கிலோவாட் வாங்கினீங்கன்னா ஒரு கிலோவாட்டுக்கு 200 நீங்கள் சார்ஜ் கட்டணும். வீட்டுக்கு அந்த சார்ஜ் இல்லாதனால எலக்ட்ரிக்கல் கால்குலேஷன் போடும்போது 3 கிலோவாட் தேவையான இடத்துல 10 கிலோவாட் இழுத்து வச்சிடுறாங்க. 10 கிலோவாட் 100 வீடுக்கு தேவைப்படும் போது 1000 கிலோவாட் அப்படின்னு டிரான்ஸ்ஃபார்மரை வச்சுருவாங்க. வோல்டேஜ் கண்ணாபின்னான்னு ஏறும். 257 வோல்ட்டு 300 வோல்ட்டு இப்படி வரும். அந்த நேரத்தில் ஆன் கிரிட் சிஸ்டம் வந்து ரொம்ப சென்சிட்டிவானது, அது வேலை செய்யாது. அப்போ 257 வோல்ட்டுக்கு மேலே போச்சுன்னா ட்ரிப் ஆகிடும். அதேமாதிரி 180 வோல்ட்டுக்கு கீழே போச்சுன்னா ட்ரிப் ஆகிடும். இங்கே போட்டிருக்கிற இந்த இன்வெர்ட்ரு வந்து அந்த மாதிரி எது நடந்தாலும் கண்டினியூஸாக ஒர்க் ஆகிட்டுருக்கும். 270 வோல்ட் வரைக்கும் ஒர்க் ஆகும். லோ வோல்டேஜ் வந்து 90 வோல்ட் வரைக்கும் ஒர்க் ஆகும். அதுக்கு மேலே சில இடங்களில் வந்தால் கூட நம்ம மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு இன்வெர்ட்ரு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி
10 வருஷம் ஆன்சைட் வாரண்ட்டி. நிறைய பேர் ஒரு பர்டிகுலர் பிராண்டை பிடிச்சிக்கிட்டு எனக்கு இந்த பிராண்டு தான் வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. தயவுசெய்து அந்த மாதிரி போகாதீங்க, பிரச்சனை தான். டெக்னிக்கல் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருஷமும் மாறிக்கிட்டே இருக்குது. லேட்டஸ்ட்டு அப்டேட்ஸ் இருக்குது. 5 வருஷம் 4 வருஷம் 3 வருஷம் வேரண்ட்டி கொடுத்துட்டு இன்வெர்ட்டர் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய இன்வெர்ட்டர் கம்பெனியெல்லாம் 10 வருஷம் ஆன்சைட் வேரண்ட்டி கொடுக்குறாங்க. அந்தளவுக்கு ஸ்டெரிட்டியான ப்ராடக்ட் வருது. அட்வான்டேஜ் இப்போ இந்த இன்வெர்ட்டர்லாம் பார்த்தீங்கன்னா வைஃபை கனெக்ஷன் இல்லைன்னா கூட ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி எவ்வளோ ப்ரொடக்ஷன் ஆகுதுன்னு பார்க்கலாம். இல்லை ஜிபிஎஸ் இருந்தால் கூட நீங்கள் பார்க்கலாம், சிம் கார்டு போட்டு பார்த்துக்கலாம். அந்த மாதிரி அதே மாதிரி ஒரே டிஸ்பிளேலேயே எல்லா விதமான இன்ஃபர்மேஷனை நீங்கள் எடுக்கலாம். லோ வோல்டேஜ் பிரச்சனை இல்லை, ஹை வோல்டேஜும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரியான டைப்பில் நம்ம சிஸ்டம் போட்டுக்கிறம்போது நமக்கு ஃப்யூச்சரிஸ்டிக்காக இருக்கும். ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அதே நேரத்தில் வீட்டுக்கும் ஃபீஸிபிலிட்டி பார்த்துட்டு போடுங்க, ரொம்ப எச்சரிக்கையாக. அப்புறம் கவர்மெண்ட்டில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு கை கழுவிட்டு போயிடக்கூடாது. அதனால் ஆரம்பத்திலேருந்தே மிகுந்த எச்சரிக்கையோடு சோலார் போடும்போது 100க்கு 100% சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சோலாரு, விண்டு ஹைப்ரிடு இதெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. ஓரளவுக்கு தான் விண்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறைய பேர் 10 கிலோவாட் 20 கிலோவாட் போட்டிருக்கேன், 100 யூனிட் வருதுன்னு கதை விட்டுக்கிட்டு இருக்காங்க. சோலார் மாதிரி விண்டு கிடையாது. ஆனால் காற்று அடிக்கும்போது சூப்பராக வேலை செய்யும். காற்று உள்ள பகுதிகளில் விண்டு மில்லு போட்டு அதோட கனெக்ட் பண்ணணும். சோலார் போடுற மாதிரி விண்டும் போடலாம். ரெண்டும் ஒன்றோட ஒன்று சேர்கிற மாதிரி டைப்பில் நம்ம இன்வெர்ட்ரு வாங்கணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அதனால் நீங்கள் இந்த மரபுசாரா எரிசக்தியில் நீங்கள் வந்து உற்பத்தி பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இது பற்றின தகவலை முழுமையாக ஆராய்ச்சி பண்ணி நம்ம பண்ணிக்கணும். இப்போ அதை பற்றி தான் நான் ஃபுல்லாக உங்களுக்கு டீட்டெயிலாக விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால் சோலார் வீட்டுக்கு நம்ம போடும்போது மிகுந்த எச்சரிக்கையோட எல்லா விதமான தகவலையும் சேகரித்து அதுக்கு தகுந்த மாதிரி நீட்டாக ஒர்க் பண்ணி போடுங்க. எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எர்த்திங் ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்கோம். அது மாதிரி செக் பண்ணி ஒவ்வொரு இடத்துலையும் ரூஃபிங்லேயும் நம்ம ரூஃபை செக் பண்ணி போடுறோம். எலக்ட்ரிக்கல் அக்சசரி செக் பண்ணுறோம். ஆன்லைனில் ஃபீஸிபிலிட்டி செக் பண்ணுறோம். எல்லாத்தையும் செக் பண்ணி போடும்போது லைஃப் டைம் நிம்மதியாக இருக்கும். ப்ரொடக்ஷனும் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும்.